பொன்னாயம்மா, ஏவா நல்லா இருக்கியா? நல்லா தான் இருக்கேன். நான் எங்கன்னா நான் யாருன்னு தெரியுதா? நீ யார்? விஜி தான். நான் விஜய்னா யாரு உனக்கு? ஏன் மாவுல எந்த மக பிள்ளை? சின்ன மாவுல. உன் வயசு என்ன? அது எனக்கு கேட்குறியா என் பேத்தி கேட்குறியா? உன் பேத்தியெல்லாம் கேட்கல, உன் வயசு என்னன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறேன். என் வயசு ஒரு 80க்கு மேலே இருக்கு. 80? 80க்கு மேலையா? 80க்கு மேலேயே இருக்கு. குத்து மதிப்பா? குத்து மதிப்பாக மேலே ஒரு 2-3 கூட இருக்கும். 83ன்னு சொல்லிக்கலாமா? ஆமாம் இருக்கும். சரி, உன் உண்மையான பேர் என்ன? உண்மையான பேர் காளிமா. பொன்னாயாங்கிறது அது சும்மா அப்படி கூப்பிடுவாங்க. யார் வச்ச பேர்? அது எங்கள் பாட்டமாட்டியை வச்சு பேர். உங்கள் வீட்டுக்காரர் வச்சுதான் கேள்விப்பட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு தெரிஞ்சு இப்படி பேர் வைப்பாங்க. சரிடா, பொன்னாயானா அந்த பொண்ணான மனசு உள்ள ஆயா, பொன்னாயாவோ என்னமோ. அதிசயமாக கூப்பிடுவாங்க, செல்லமா என்னப்போ. ஆடே சாமி. சரிம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிறேன் நான். சரி, யார் கூட இருக்க? நான் ஒன்றே தான் கிடக்குறேன். எனக்கு ஆறு இருக்க வாங்க. ஏம்மா, உனக்கு என்ன பிரச்சனை? அதுதான் எல்லாம் முடிக்கி விட்டாங்களே, சேல துணியெல்லாம் வச்சுக்கிட்டு வரணும். எனக்கு என்ன வேலை? சரி, பரவாயில்ல விடு, நம்ம யூடியூப்லயாவது போட்டு பொழைச்சிக்கலாம். உனக்கோசரம் தான் எடுக்கிறேன். சரி, உனக்கு சின்ன வயசு கதையெல்லாம் கேட்குறேன், சொல்றியா? சின்ன வயசுக்காக என்ன அப்படி கையாட்டின அலைஞ்சது தான் மிச்சம். படிச்சிருக்கிறியா நீ? இன்னும் படிச்சது தான் காட்டல. ஸ்கூலுக்குலாம் போனதே இல்லை? ஸ்கூலே தெரியாது. அந்த காலத்துல நீங்களாம் படிச்சது இல்ல, ஸ்கூல் பக்கம் போனது இல்ல? ஸ்கூலே தெரியாது எங்களுக்கு. உங்க வீட்டுல யாருமே படிச்சது இல்லையா? எங்க ஊர்ல ஒரு ஆள் படிச்சது. யாரு? கடைசி தங்கச்சி. உங்க வீட்டுல எத்தனை பிள்ளைங்க? நாங்க 4 பேர் பிறந்தோமாயா. அடேங்கப்பா, அதாவது நீ பிறந்த வருஷம் உனக்கு வயசு 83ன்னு சொல்ற. இப்ப 2022, 20 வருஷம் கழிச்சா 60 வருஷம். அது கிட்டத்தட்ட 1940ல பிறந்திருக்கலாம். அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடியே நீ பிறந்துட்ட. ஆனா படிப்புங்கிறது கிடைக்கல உனக்கு. பள்ளிக்கூடமே தெரியாது எனக்கு. ஆனா உன் தங்கச்சியை மட்டும் படிக்க வச்சுட்டாங்க. என்னமோ பரிசயமா படிக்க வச்சுட்டாங்க. அதுல உனக்கு சந்தோஷமா? எல்லாத்தையும் சந்தோஷம் தான். அவ ஒரு குடும்பத்துல ஒரு தடவை படிச்சிருக்காங்க. நல்லா. ஓகே, ரைட். என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம். கரெக்ட், ரைட். உனக்கு ஏதாவது தெரியலன்னா உன் தங்கச்சிட்ட கேட்டுக்குவேன். சரி, பரவாயில்ல. இவ்வளவு 83 வயசுல இவ்வளவு தைரியமா இருக்கு, எப்படி இது? தைரியம் இல்லாத என்னமோ படாத பாடுபட்டு சின்னதுல இருந்தே கஷ்டத்தை பார்த்து வளர்ந்துருக்குற, அதனால உனக்கு அப்படியே இருக்குது. ஓகே. அப்புறம் சின்ன வயசுல என்ன இந்த காதல் கதையா இல்ல என்ன, எப்படி உன் கல்யாணம் எல்லாம் எப்படி? கல்யாணம் எல்லாம் திருட்டு கல்யாணம் பண்றவங்க பண்ணாங்க 4 நாளையில. திருட்டு கல்யாணமா? அப்படி பண்ணாங்க 4 நாளையில. அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்ன நிச்சயம் பண்ணல. 6 மாதத்துக்கு முன்ன பொண்ணு மாப்பிள்ளை விடும் பார்க்கல. 3 நாள் மொத்தம் 8 நாள் கூட இல்லை, கல்யாணம் ஆகி போச்சு. உங்க வீட்டுக்காரர் ஒன்னு பொண்ணு பார்த்தாரா? பார்க்கவே இல்லையா. நானும் பார்க்கல, வீட்டுக்காரரும் பார்க்கலையா. எப்பதான் உன் வீட்டுக்கார நீ பார்த்த? தாலி கட்டின முன்னால. கட்டினதுக்கு அப்புறமா? ஆமா. குத்து மதிப்பா ஒரு 5 மணி நேரம் கழிச்சு பார்த்திருப்பியா? தாலி கட்டினதுக்கு பின்னால்தான் பார்த்தேன். மூஞ்சியே பார்த்த? மூஞ்சியே பார்த்தது. தலையை குமிஞ்சிட்டே இருந்த? தெரியாது. அதுக்கு முன்ன எந்த ஊரு? அது என்ன வெக்கமா இல்ல பயமா? இல்ல தெரியாது அப்பெல்லாம். இல்ல, தாலி கட்டும் போது கூட உன் வீட்டுக்காரரை பாக்கலங்கிறல்ல? தாலி கட்டும் போது குமிஞ்சிட்டு கிடக்குறோம், என்னத்துக்கு பாக்குறது? போ இப்பதான் எல்லாம் பள்ளிக்கு போறாங்க. சரி, அப்போ உனக்கு வாய்ப்பு கிடைக்கல, இருந்தா பாத்துருப்ப. சரி தெரியல. தெரியல. உங்க அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. தாலி கட்டுறப்பதான் உன் வீட்டுக்காரையே நீ பார்த்த. ரைட். உன் ஊர் என்னம்மா? ஊரு மாசியால்பட்டி. பிறந்த ஊரு? வளர்ந்த ஊரு? அரூர். அரூர். இப்ப வளர்ந்ததெல்லாம் அங்கதான், பொழைச்சது பொழைச்சது அரூர். ஓகே. கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அரூர் வந்துட்ட. ரைட். அப்புறம் கல்யாண கதையெல்லாம் சொல்லு. 8 நாள்ல கல்யாணம் ஏற்பாடாச்சுன்னு சொல்ற. ரைட்டு. அப்ப துணிமணி எல்லாம் யார் வாங்கி கொடுத்தா? இப்பெல்லாம் மாப்பிள்ளை வீடு பொண்ணுக்கு எடுத்து கொடுப்பாங்க, பொண்ணு வீடு அப்படித்தான் எடுத்து கொடுப்பாங்க. என்னென்ன தாலி கொண்டாடுவாங்க. மாப்பிள்ளை வீடு இருந்தா பவுன் வாங்குவாங்க, இல்லைன்னா யாச்சும் அறுதால் ஒருத்தர் வாங்கியாந்து போட்டு தாலி கட்டிட்டு. புரியலையம்மா எனக்கு. அடுத்த வீட்டுல கூட வாங்கியாந்து அப்படிதான் கட்டினாங்க எனக்கு. அதாவது தங்கத்துல மாங்கல்யம் இருக்கும், கயிறு மட்டும் இருக்கும், அதுவும் சொந்தமா உன் வீட்டுக்காரர் வாங்கல? சொந்தமா இல்ல. ஒரு எப்படி ஒருத்தர் யாராவது வாங்கிட்டு வந்து யாசமா வாங்கிட்டு வந்து கட்டினாங்க. அதுக்கு பேர் என்ன? ஏசவ தாலி. அப்ப அதாவது இப்ப சொல்லணும் ஓசிங்கிற அந்த மாதிரி நீங்க ஏசவங்கிறீங்க.
ஓசியில தாலி வாங்கிட்டு வந்து உனக்கு கட்டிட்டு அப்புறம் என்ன பண்றது? அதை திருப்பி கொடுக்க வேண்டாமா? தாலிக்கார கூப்பிடுவாங்களா? அப்புறம் தங்கம் இருக்குது இல்ல அதுல விடுவாங்களா? நல்லா அத்து கொடுத்துடணும் அவுத்து. 4 நாள்ல? ஆமா 4 நாளோ 8 நாளோ அத்து கொடுத்துடணும். அவுத்து கொடுத்துடணும். அப்புறம் எப்படி தாலி கட்டினா? ஒரு நூலை கட்டிக்க வேண்டியதான். அது எப்படி கட்டின வீட்டுக்காரர் முன்னாடி தாலி எப்படி அவுக்குறது? அதெல்லாம் அவுத்து கொடுத்துடலாம். ஓராமட்டு தாலி கொடுப்பாங்களா நம்மளுக்கு? கரெக்ட் தான்மா. அப்ப ஒரு தாலி வச்சு ஒரு கல்யாணம் பண்ணலாமா? ஊரே பண்ணிக்கலாம். ஊரேவா? அடேங்க அப்பா, இதெல்லாம் ஏமா எங்களுக்கெல்லாம் சொல்லலை? எங்களுக்கு வந்து இப்ப தாலி என்ன சொல்றாங்களா, தாலி புருஷன் கட்டிட்டு அது போட்டே இருக்கணுமாமா. பணம் வசதி இருக்குது பண்ணிக்கிறாங்க. பணம் இல்லையா? அப்ப வசதி வாய்ப்பு இல்ல, இப்ப வசதி வாய்ப்பு வந்துருச்சு. இருக்கிறதுனால அதனால அது பண திமிருன்னு கூட சொல்லிக்கலாம். அதனால எங்களுக்கு ஒரு கட்டாயம் தாலி போட்டே ஆகணும். ஏன்னா தாலி இருக்குதுன்னு நீங்க கட்டிட்டாங்க. இல்லைன்னா ஓசியில கூட இருந்தா வாங்கி கட்டிட்டு திருப்பி கொடுத்துட்டு நூலை கட்டிட்டு ஃப்ரீயா இருக்கலாம். இப்ப நாங்க ஃப்ரீயா இருக்கணும்னு நினைச்சா கூட வேற வழி இல்ல, போட்டுட்டே தான் இருந்தாகணும். ஏன்னா இருக்குது அதனால கட்டிட்டாங்க. இல்லைன்னா ஏன் தாலி போடல 4 பேர் கேக்குறாங்க. ஆம்பளையும் கேக்குறாங்க, பொம்பளையும் கேக்குறாங்க. ஆம்பளைங்க மறைமுகமா பின்னாடி கேட்பாங்க, பொம்பளைங்க என்ன தாலிக்கு என்னாச்சு, ஏன் உனக்கு புருஷன் இல்லையான்னு கேக்குறாங்க. சரி நூலை கட்டிக்கிற, வெளியில போற, எங்க வேணா போலாம். வெறும் நூலு, மஞ்சள் நூலா? மஞ்சளை தடவன நூலு. அதுல அது கீழே துணி தைக்கிற நூல் கூடவா? அடே சாமி, அம்மா சரித்திரத்தை ஏமா புதைச்சி வச்சிருந்தீங்க இத்தனாலா? அதுதான் தாலி. அது ஒரு நம்பிக்கை. அவசியம் இல்ல தாலியில மாங்கல்யம் இருக்கணும், தங்கம் இருக்கணும், மஞ்சளாவது இருக்கணுங்கிறது. அந்த கீழே என்ன சொல்லுவாங்க? இல்லம்மா, அந்த கீழே ஒரு மஞ்ச காம்போ கோம்போ என்ன சொல்லுவாங்களே மஞ்சள், அதெல்லாம் தேவையே இல்ல. ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். நான் உனக்கு பொண்டாட்டி, நீ எனக்கு புருஷன். அப்புறம் ஏன் நான் வந்து தாலி கட்டலன்னா எங்க மாங்கல்யத்தை காணும்னு கேட்டா நான் என்ன சொல்றது? ஆட கடவுளே, அப்ப போடணுங்கிறது கட்டாயம் இல்ல. அப்ப சட்டம் கரெக்ட் தான் சொல்லுது. ஓ, அப்பெல்லாம் நீங்க அப்பவே ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணிருக்கீங்க. அப்ப என்ன ரெஜிஸ்டர் வந்து நூல்ல ஏசவமா தாலி வாங்கி ஓசியில தாலி வாங்கி கட்டிக்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அது திருப்பி கொடுத்துறது. முடிஞ்சது எங்க கல்யாணம். நாங்க புருஷன் பொண்டாட்டி ஃப்ரீயா இருந்தீங்க. ஏன் அதெல்லாம் மறைச்சிங்க சொல்லாம? சின்ன வயசுல 1000 கதை சொல்லி வளர்த்துருக்கீங்கல்ல. அதாவது ஒவ்வொரு முறைப்படி ஒவ்வொரு மாதிரி செய்யறோம். அப்பெல்லாம் வந்து ஒண்ணும் கிடையாது. ரைட்டு. இப்ப அப்பெல்லாம் ஒவ்வொருத்தரோட முறைப்படி அந்த மாதிரி செய்வாங்க. அம்மா எனக்கு வந்து இந்த நம்ம முறைப்படி தான் கல்யாணம் பண்ணாங்க. அதுல என்னன்னா அந்த அண்ணனும் என்னோட அண்ணனும் என்னோட வீட்டுக்காரரையும் வந்து அரிசியில கைய வச்சு ஒரு மந்திரம் மாதிரி சொன்னாங்க. அது என்னது? மங்கள வாழ்த்து. அது சொல்லும் போது எனக்கு அப்ப வந்து வயசு 23 தான். பெருசா ஒன்னும் புரியலனாலும் அதுல அர்த்தம் நிறைய இருந்த மாதிரி தெரிஞ்சது. அதான் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கறத எல்லாமே வரும். வாழ்க்கைனா இப்படி கஷ்ட நஷ்டம் எல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். அதனாலதான் வந்து நீங்க எல்லாம் வந்து புருஷன் அடிச்சாலும் தாங்கினீங்க, உதச்சாலும் தாங்கினீங்க. சரி, ஓகே, ரைட்டு. இப்ப புருஷன் அடிக்கிறது கரெக்டா தப்பா? ரைட். அதாவது நீயும் அடிக்கலாம், அவரும் அடிக்கலாம். அப்படி அடிக்க முடியாது. அது உங்க காலத்துல அப்படி அடிக்க முடியாது. ஆனா வந்து இயற்கையா அவர் அடிக்கிறது கரெக்ட் தான், நீ அடிக்கிறதும் கரெக்ட் தான். தப்பா சொல்லுவாங்க, அதனால அடிக்கல. ஆனா அவர் தப்பு பண்ணா அடிக்கலாங்கிறது உன் மனசுல இருக்குது. அப்படி அடிக்க முடியாது. அப்பெல்லாம் முடிக்காத, அதனால அடிக்கல. ஒருவேளை முடிஞ்சிருந்தா இல்ல. இப்ப நீயா இருந்தா என்ன பண்ணுவ? வீட்டுக்காரர் பெரிய தப்பு பண்றாரு, ஒரு உதாரணத்துக்கு குடிச்சு இல்ல, ஒருவேளை உனக்கு அடிக்கலாம்னு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, அடிச்சிருப்பியா? அடிக்கலாம் முடியாதா? பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. உங்க மாமியாரே கொடுத்துருச்சு. கொடுக்க மாட்டாங்களா? ஆமா, இப்பவே கொடுக்கலங்களப்ப அப்புறம் கொடுப்பாங்க. சரி. அதாவது கண்டிக்க கூடாது ஆம்பளைய. ஏன்னா ஆம்பளை ஒரு அது நீ கண்டிக்க முடியாது. அப்ப கூட தப்பு இருந்தா நம்ம கண்டிப்போம்.
தப்பு இருந்தா கூட ஒரு மனைவியா நீ கண்டிச்சிருக்கியா? இப்போ இருக்கிறையும் கண்டிப்பாங்க. பெரியவங்க கண்டிப்பாங்க. இல்ல தப்பு இருக்கிறையும் பெரியவங்களும் கண்டிப்பாங்க. நீ இப்படி பண்றது சரியில்லைன்னு வாயில சொல்லலாம். ஆ. அதாவது ஒரு வாயில சொல்லலாம், வேற எதுவும் பண்ண முடியாது. ஆனா வீட்டுக்காரர் கை வாங்கி கூட ஒன்னு அடிச்சிருப்பாரு இல்லையா? அடிச்சதெல்லாம் நிறைய அடிச்சிருப்பாங்க. அப்புறம் உனக்கு கோவம் வரலையா? அழுஞ்சத்த அழுவ வேண்டிதான், அவங்க விட்டுற வேண்டிதான். அப்புறம் என்ன பண்ணுவ? கோவம் வந்துட்டு அழுவ வேண்டி விட்டுருவ, அவ்வளவுதானா? பண்ண முடியும். உங்க அம்மா அப்பாட்ட சொல்லுவியா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அது சொல்ல மாட்டியா? ஏன் அப்படி? அப்படி சொன்னாக்க ஆ, நாளைக்கு நாம் சேர்ந்துக்குவோம், அவங்க பகையாயிருவாங்க. அம்மா இதுல நிறைய விஷயம் இருக்கேம்மா. ஆமா. யாரு பகையாயிருவா? நாம இன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு நாளைக்கு சேர்ந்துக்கலாம். புருஷன் பொண்டாட்டி. ஆமா. ஆ. அப்பா அம்மா வந்து கேட்டாங்க, ஆ, என் பிள்ளை அடிக்கிறேன்னு அவங்க கேட்பாங்க. நான் அப்படிதான் அடிக்கணும்னா அதுல கோவம் வரும். பிரச்சனை பெருசாகும். ஆ. அதாவது நம்ம வீட்டு பிரச்சனைய புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வச்சுக்கணும், கூட்டோட வச்சுக்க வேண்டியது. சந்தோஷத்தையும் அதோட வச்சுக்கணும். வெளியே வந்து பெருசா சொல்லிக்கவும் வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். அது அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி. அந்த தப்ப நானே கூட பண்ணிருக்கிறேம்மா, இனிமே பண்ண மாட்டோம்மா. அப்புறம் வேற என்னெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லும், வாழ்க்கையில அனுபவத்தை சொல்லி நான் கத்துக்கிறேன். என்ன அனுபவம்? ஆ, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு பிறந்து வளர்ந்தீங்க? கஷ்டப்பட்டு அப்படியே வச்ச குடிச்சியும் குடிக்காத. குடிச்சு தண்ணி. இல்ல ஆ, சோறு ஒரு நேரம் இருக்கும், ஒரு நேரம் இருக்காது. ஆ, சரி, எப்படி சோறு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இருக்கிறது நேரத்து நிறைய ஆளு கொஞ்சமா. சரி, அப்பெல்லாம் என்னென்ன கீரை வகைகள்லாம் சாப்பிட்ருக்கீங்க? கீரை காட்டுல கிடக்குறது ஏதோ ஒண்ணு அப்படி. என்னென்ன கீரை உதாரணத்துக்கு சொல்லு பார்க்கலாம். அது காட்டுல கிடக்குற கீரை எதுன்னா என்ன? என்ன அந்த சிறுகீரை, தண்டுக்கீரை, எங்களுக்குலாம் அதுதான் தெரியும். வேற என்னென்ன கீரைலாம் இருக்கு சொல்லு பார்க்கலாம். பண்ணக்கீரை, பொழிச்சக்கீரை, குண்டிக்கீரை, ஆ, தொய்யக்கீரைங்கிறாங்களே அப்படின்னா? தொய்ய எல்லாம். ஓ, இவ்வளோ கீரை இருக்கா? அடேங்க அப்பா, என்னம்மா ஒரு வரலாறே இருக்கு புதஞ்சு. சரிம்மா, அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு சப்போஸ் அவங்க அம்மா வீட்டுக்கு போறதுன்னா நீ வந்து சப்போஸ்னா உதாரணத்துக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும், யாரெல்லாம் நீ வந்து கேட்கணும், அந்த வீட்டுல இருக்க அனுமதி கேட்கணும்? வீட்டுல இருக்கிறவங்க யாரும் தான் கேட்கணும். யார் யாரெல்லாம் இருப்பா? வீட்டுல அந்த வீட்டுல எத்தனை பேர் குடும்பம் இருக்கிறாங்களா, மாமியா ஆ, கேட்கணும். எல்லாத்தையும் கேட்கணும். ஆமா, நான் போயிட்டு வரணும் கேட்காத போனா சரி, அவங்க வேண்டாங்கிறாங்க, அப்ப என்ன பண்ணும்? வேண்டாம்னாக்கா அதுக்கு தகுமானம் சொல்லி போகணும். அது காரணம், ஆ. அதாவது ஜஸ்டிஃபைன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அவங்கள வந்து ஒரு இந்த காரணத்துக்காக போறேன்னு வந்து அவங்கள வந்து சமாதானப்படுத்திட்டு போகணும். ஒரு நல்லது கெட்டது ஆ, நோம்பி போட்டிருக்காங்க, நாங்க கடா வெட்டுறாங்க, பொங்க வைக்கிறாங்கன்னு போகணும். ம், ஓகே, சரியா தானே இருக்கு, நல்லா தான் இருக்கு. அதான் நல்லா சந்தோஷமா தான் வாழ்ந்துருக்கீங்க. இந்த தப்பு ஒன்றும் இல்லை, அந்த அடிக்கிறத குறைச்சிருந்துருக்கலாம். கரெக்டா? அடிக்கிற தப்பு இருந்தாதான் அடிப்பாங்க, தப்பு இல்லை அது அடிக்கிறாங்க. அது தப்பு இருந்தாலும் அடிக்காதையும் போறீங்க போவாங்க. ஆ, அது இப்ப முத சொன்னேன் இல்லையா, தப்பு இருந்தா அடிக்கிறாங்க, தப்பே இருந்தாலும் அடிக்காம போறாங்க. இது ரெண்டுல எது நல்லது? அடிக்காத போறது நல்லது. அதுதான் நல்லது இல்லையா? தப்பே இருந்தாலும் நம்ம மனைவியே அடி வாங்கிக்கிட்டு கம்முன்னு இருக்கிறவங்க இருப்பாங்க, இல்லாதவங்க பேசுவாங்க. ரைட். அதாவது பெருந்தன்மைங்கிறது ஒரு கணவன் மனைவி மேல தப்பே இருந்தாலும் அந்த காலத்திலேயே அடிக்காத அடிக்காம இருக்கிறதா நல்லதுன்னு நீயே நினைக்கிற. ஆனா உன் புருஷன் அடிச்சிருக்காரு, என்ன அடிப்பாங்க, அடிப்பாங்க. சரி, உன் பிள்ளைய உங்க வீட்டு அவங்க மருமக அடிச்சிருக்காரா? அதெல்லாம் அடிப்பா. அப்படி அப்படியா? பெரிய மருமகனா சின்ன மருமகனா? பெரிய மருமகம், பெரிய மருமகம். சின்ன மருமக சின்ன மருமகம் அடிக்கலையா? அடிக்கலையா? அதாவது எங்க அப்பா எங்க அம்மா அடிச்சது இல்ல, வேற யாராவது எங்க அம்மா அடிச்சிருக்காங்களா? மாமியார் பிரசனத்தெல்லாம் மாமியார் அடிச்சு அப்படின்னு. ஓ, எங்க பாட்டி எங்க அம்மாவை அடிச்சது. ஆனா எங்க அம்மா வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கா? எனக்கு சொல்ல கிடையாது, என் பிள்ளை என்கிட்ட ஒரு நாளையிலையும் சொல்லலையா. பரவாயில்லையே, அவ்வளோ அடி வாங்கியும் எங்க அம்மா வந்து சந்தோஷமா புருஷனோட வாழ்ந்துருக்கு. மாமியார் இல்ல, எங்க பாட்டி என்னென்னலாம் பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியும், பார்த்து வளர்ந்துருக்கேன். ஆனா உனக்கு அது தெரியாது. இதனாலதான் வந்து குடும்பம் வந்து பிரச்சனை இல்லாம ஓடி இருக்கு அந்த காலத்துல. அடுத்தவங்க சொல்லி கேட்டாதான், அடுத்தவங்க சொல்லி கேட்டாதான். சோ ஒரு பிரச்சனைய அம்மா அப்பாவா இருந்தா கூட வந்து சொல்றது வந்து நீங்களாம் அது ஒரு இதா பண்ணிருக்கீங்க. பரவாயில்லையே, நல்லத விஷயமா தான் இருக்கு. நல்ல விஷயம் தான். அப்படியே தப்பி தவி. ஆ, யார் ஒரு நிமிஷமா. அப்புறமா வேற என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லு பார்க்கலாம். வேற ஒரு விஷயம் இல்லைப்பா. அப்புறம் சரி, மாசமானா எத்தனை நாள் உனக்கு வளகாப்புலாம் செய்வாங்களா? எங்களுக்கு அந்த வளகாப்பு செஞ்சாங்க. வளகாப்பும் இல்லையா? வளகாப்பும் செய்யல, கைகாப்பும் செய்யல. என்னதான் பண்ணுவீங்க அப்புறமா? அது எங்களுக்குலாம் செய்யவே இல்லையா.
சும்மா 7 மாசத்துல செய்யறது இதெல்லாம் மாத்தியும் செய்யல 8 மாத்தியும் செய்யல. உன் அக்கா தங்கச்சிக்கு அக்கா தங்கச்சிக்கு எதாவது கூட செய்யல. எதுவுமே செய்யலையா? அப்ப உங்க காலத்துல வளைகாப்பும் இல்லையா? வெள்ளம் ஒரு நாள் இப்படி அடிச்சு கொண்டு போவாங்க, ஆக்குவாங்க, தும்பாங்க, கூப்பிட்டு வந்துடுவாங்க. அதான் சாப்பாட எல்லாரும் சேர்ந்து சமைச்சு அந்த மாசமா இருக்க பிள்ளைக்கு ஆசையா செஞ்சு போட்டு கூட்டிட்டு வந்துருக்கோம். கூட்டிட்டு வர்றது, அதுதான் வளைகாப்பா. நல்லா இருக்கு தெரியுமா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண விரயம் இல்ல, ஆமா ஆமா. நகை பவுன் போடுறோங்கிற இது இல்ல. சரி, அப்ப உங்க வீட்டுக்காரர் உன்னை கல்யாணம் பண்ணாருல்ல, அப்ப உங்க வீட்டுக்காரரு இவ்வளவு காசு பணம் ஏதாவது எதிர்பார்க்க